நம்ம தளபதி விஜய் வர எலெக்ஷனில் வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு டீட்டெயில் அனாலிசிஸ் ஃப்ரம் த லென்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் மனம். ஃபஸ்ட்டு அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்கள ஒரு தலைவராகவும் லீடராகவும் தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் மட்டும்தான் அவர் ஒரு ஃப்ரெண்டாக அண்ணனாக மக்கள் மைண்டில் பொசிஷன் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ராங்கர் பாண்ட் தேன் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். அடுத்து ஹேலோ எஃபெக்ட். ஆல்ரெடி அவர் ஆன் ஸ்க்ரீனில் அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தது, வில்லன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட்டு, பீப்புளை காப்பாற்று, அப்புறம் அதிகாரத்துக்கு எதாவது குரல் எழுப்புறதுன்னு மக்கள் மைண்ட்ல ஒரு சேவியர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு. நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருச்சுன்னா அதை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரியல் லைஃப்லையும் மக்கள் அவரை சேவியரா பார்க்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம மனசு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸை தேடும் எல்லா விஷயத்துலையும். டிஎம்கே டிஏடிஎம்கே பொறுத்தவரை நம்ம மனசுக்கு அது ஒரு ஓல்டு ஃபைல் மாதிரி, பட் டிவிக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபோல்டரா அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதான் அவர் கரப்ஷன் ஃபேசிசம்னு அட்டாக் பண்ணி அவரை ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் சரி, இப்போ நீங்கள் வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு கேட்குறது புரியுது. இதை பற்றி டீட்டெயில்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.